வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, நேத்து ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, பாத்தியா? அது என்ன லக்னம், என்ன ராசி? ஆமாப்பா, பார்த்தேன். அது ரிஷப லக்னம், கும்பராசி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம் அது. சுக்கிரன், சனி 2 கிரகத்தோட ஆதிக்கமும் கலந்த ஒரு சூப்பர் காம்பினேஷன். ஓஹோ, சுக்கிரன் சனி சேர்ந்தா எப்படி இருப்பாங்க? கேரக்டர்லாம் எப்படி இருக்கும்? சுக்கிரனால ஒரு நல்ல கலைநயமும் லக்ஸூரியான வாழ்க்கை வாழணுங்கிற ஆசையும் இருக்கும். அதே நேரம் சனியோட ஆதிக்கம் இருக்கிறதால ரொம்ப மெச்சூர்டா ஆழமா யோசிப்பாங்க. எதையுமே அவசரப்பட்டு பட்டுன்னு செஞ்சிட மாட்டாங்க. சமுதாயத்துல நமக்குன்னு ஒரு கெத்து, மரியாதை இருக்கணும்னு ரொம்பவே நினைப்பாங்க. பார்க்க அமைதியா இருப்பாங்க, ஆனா மூளைக்குள்ள எப்பவும் ஏதாவது பிளான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க கிட்ட ரகசியம் சொன்னா காப்பாத்துவாங்களா? கண்டிப்பா மற்றவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இவங்களோட பர்சனல் விஷயங்களை யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. நியாயத்துக்காக போராடுறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். பொறுமை தான் இவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்? வீட்ல பாசமா இருப்பாங்களா? குடும்பத்துக்கு இவங்க ஒரு பெரிய ஆலமரம் மாதிரிப்பா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு உசிரையே கொடுப்பாங்க. இவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா கூட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. அவ்வளோ அழகா குடும்ப ரகசியத்தை காப்பாற்றுவாங்க. கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும், ஆனால் அதுவும் குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும். தன்னோட ஈகோவை விட்டு கொடுத்தாவது குடும்பத்தை ஒன்னா வச்சுப்பாங்க. சூப்பர்ப்பா. சரி, வேலை பிசினஸ்லாம் எப்படி செட் ஆகும் இவங்களுக்கு? பிஸ்னஸ்ல இவங்க ரொம்ப கில்லாடி. மார்க்கெட் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எதுலேயும் கை வைப்பாங்க. லேட்டாக லாபம் வந்தாலும் பரவாயில்லன்னு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. முக்கியமாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், துணி வியாபாரம், பர்ஃப்யூம் பிஸ்னஸ்லாம் இவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். ஆனால் பார்ட்னர்ஷிப் வேண்டாம், தனியாக பண்ணாதான் லாபம். அப்போ வேலைக்கு போனா? வேலைக்கு போனா இவங்கள மாதிரி ஒரு நேர்மையான ஆளை பார்க்கவே முடியாது. கொடுத்த வேலையா கரெக்ட் டைம்க்கு முடிச்சிடுவாங்க. இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லாம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இன்னொன்னு தெரியுமா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை சம்பளத்துக்காக கம்பெனி மாறுற ஆளுங்க கிடையாது இவங்க. ஒரே இடத்துல ரொம்ப வருஷம் விசுவாசமா வேலை பார்ப்பாங்க. லேட்டா ப்ரொமோஷன் கிடைச்சாலும் நிலைச்சு நிற்கும். அப்போ காசு பணம்லாம் நல்லா சம்பாதிப்பாங்களா? சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கிறதால பணத்தை ஈர்க்கிற காந்தம் இவங்க. சின்ன வயசுல இருந்தே சேமிக்கிற பழக்கம் இருக்கும், ஆனா கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்க. தேவையான இடத்துல லக்ஸூரியா செலவு பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு 35 வயசுக்கு மேல பொருளாதாரம் செம ஸ்ட்ராங் ஆகிடும். வீடு, நிலம், தங்கம்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒன்று, மற்றவங்களுக்கு கடன் கொடுத்தா இவங்களுக்கு திருப்பி கேட்க தயக்கமா இருக்கும். அதனால பணம் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் உஷாரா இருக்கணும். ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஏதாவது பிரச்சனை வருமா? ரிஷப லக்னங்கிறதால தொண்டை, கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம்.
கும்பராசினால கால்வலி நரம்பு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு ஸ்வீட்ஸ்னா கொஞ்சம் இஷ்டம் அதிகம். அதனால இனிப்பு எண்ணெய் பலகாரத்தை குறைச்சிக்கணும். காலையில வாக்கிங் போறது நிறைய தண்ணி குடிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. டென்ஷன் ஆனா தூக்கம் வராது. அதனால மனசை ரிலாக்ஸா வச்சுக்கணும். பசங்க விஷயத்துல எப்படி? அவங்க நல்லா படிப்பாங்களா? குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு கிடைச்ச பெரிய வரம்னு சொல்லலாம். குழந்தைகளுக்காக எவ்வளோ பெரிய தியாகம் வேணாலும் பண்ணுவாங்க. பசங்க மேல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி அவங்க டேலண்ட்டை கண்டுபிடிச்சு வளர்த்து விடுவாங்க. பசங்க ஃபாரின் போய் படிக்கிற யோகம்லாம் இருக்கு. வயசான காலத்துல பசங்க இவங்கள ரொம்ப நல்லா வச்சு பார்ப்பாங்க. டிராவல் பண்றதெல்லாம் பிடிக்குமா இவங்களுக்கு? சும்மா சொல்லக்கூடாது. இவங்களுக்கு லக்ஸுரி டிராவல்னா ரொம்ப பிடிக்கும். கார்ல ஏசி போட்டுட்டு போறது, ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறதுன்னு ரொம்ப ரசிச்சு பயணம் பண்ணுவாங்க. நிறைய ஃபேமஸான கோவில்களுக்கு போவாங்க. பிசினஸ் ட்ரிப், வெளிநாடு பயணம் மூலமா லைஃப்ல பெரிய சக்சஸ் கிடைக்கும். ஆனா வெளியூருக்கு போறப்போ சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். வாவ், மொத்தத்துல ரொம்ப அருமையான ஜாதகம் போலியே. ஆமாப்பா, ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் போக போக இவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப கிராண்டா ஆகிடும். இவங்க கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன பிடிவாதத்தையும் கொஞ்சம் சந்தேகப்படுற குணத்தையும் மட்டும் மாத்திக்கிட்டா வாழ்க்கையில இவங்கள அடிச்சுக்கவே முடியாது. பெரிய சரித்திரமே படைப்பாங்க. நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.